இந்த நேரத்துல அண்ணன் மேல வரப்ப பார்த்தேன். நல்ல நேரம். என்ன பண்ண சொல்ற? எந்த நேரம் இல்ல இல்ல மறைக்க சொல்ற? எனக்கு போய் சொல்ல பிடிக்காது, உனக்கு தெரியாது. எனக்கு போய் சொல்ல தெரியாது, நான் போய் சொல்லிட மாட்டேன். அதுக்காக அண்ணன் உசுரோட விளையாடுறியா நீ? இப்ப நீ சொல்லியிருந்தா என்ன இருக்கும் தெரியல. நல்ல நேரம். என்ன நீ பண்ண சொல்ற? அண்ணன் கேட்கும்போது எனக்கு போய் வர மாட்டேங்குது. அதான் உண்மை சொல்லலான்னு போனேன். எப்பவும் புத்திசாலித்தனமா நடக்கிற நீங்க ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க? எனக்கு அண்ணன் முகத்தை பார்த்தாலே போய் சொல்ல தோணாது. நான் இது வரைக்கும் அண்ணன் கிட்ட எந்த பொய்யும் பேசுறது இல்ல. யாருக்கிட்டயுமே நான் பேச மாட்டேன். எதுனாலும் நேருக்கு நேரம் பேசக்கூடியத. அது சரி, அதுக்காக சரி விடுறா. அவன் எங்கேயும் சொல்லிக்கிட மாட்டான், விடு. அப்ப இதுக்கு தீர்வுதான் என்ன? சாரி. சரி விடுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்கீங்களா? இப்படி சொல்லு, கேப்போம். ஒரு பொண்ணால ஒரு ஆணை மாத்த முடியாதுதான். அதே இது அந்த ஆண் அந்த பெண்ணை நேசிச்சான்னா நிச்சயமா அந்த ஆணால் மாற முடியும். ஜபா சொல்றப்பா, இது கரெக்டா இருக்குது. ஜபா, நீ என்னத்துல சொல்ற? இல்ல, நிச்சயமா உங்க அண்ணனை நீங்க யாரும் மாத்த முடியாது. ஒரு பெண்ணால தான் மாத்த முடியும். புரியலையே. இப்போ உங்களை விட இசையால தானே உங்க அண்ணனை மாத்த முடிஞ்சது. ஆமா. அது ஏன்? அது ஏன்னா உங்க ஜான் மாமாக்கு இசைய பிடிச்சிருக்கு, அதனால மாறி இருக்காரு. அவருக்கு பிடிச்சா மாறுவாரு, அதுதான் சொல்ல வந்தேன். அது சரிதான், எனக்கு இந்த யோசனை வந்துச்சு. எப்பேற்பட்ட முறை இருந்தா இவ மாத்தனால. ஆனா நான் இவளை நேசிச்சேன், அதனால மாறிட்டேன். ஆனா எங்க அண்ணன் தான் நேசிக்க மாட்டானே. ஆமா, பொண்ணையே காட்டாம இருந்தா உங்க அண்ணன் எப்படி நேசிப்பாரு? அட்டி நூடில்ஸ் பண்ண. டேய் கவினே, வந்தே தொலைச்சு விட தொலைச்சி. சப்பா, இதுக்கு ரெண்டும் கல்யாணம் முடிச்சாலும் சண்டை தான் போட முடியல. நூடில்ஸ். டேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இப்படி உங்க அண்ணன் கிட்ட பொண்ணு வாசனையே காட்டாம இருந்தா உங்க அண்ணன் எப்படி நேசிப்பாரு? இப்ப இசை பக்கத்துல இருக்க போய் தானே நேசிக்கிறாரு. அது சரிதான், ஆனா எங்க அண்ணன் இப்ப எந்த பொண்ணு கிட்ட நிக்க மாட்டாரு. அவருக்கு பொண்ணுனாலே கோவம் வருது. சரிதான், ஆனா அவரை மாத்தணும்னா ஒரு பொண்ணு வேணும். அவர் குணமாகணும்னா ஒரு பொண்ணு வேணும். அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணால நிச்சயமா அவரை மாத்த முடியும். அதுக்கு ஒரு பொண்ணு தியாகம் பண்ணணும். ஒரு பொண்ணு தன்னைத்தானே தியாகம் பண்ணுனா நிச்சயமா உங்க அண்ணனை காப்பாத்த முடியும். இப்ப பொண்ணு நான் தானே உங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆகுதே. அவர் பைத்தியம் மாதிரி பண்றாரே, அவருக்கு எதெல்லாமோ பண்ணுதே. அதே ஒரு பொண்ணு தாயா மாறி அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டானா நிச்சயமா மாறுவாரு. அதுக்கப்புறம் பொண்ணுங்கனாலே அவருக்கு கோபம் வராது. அண்ணி, இதெல்லாம் நாங்க யோசிக்காம இருப்போமா? ஏன் இதெல்லாம் நாங்க யோசித்து பார்த்துட்டோம். பொண்ணெல்லாம் பார்க்கலான்னு முடிவு பண்ணணும். அது தப்பு. பொண்ணு பாக்குறதுனாலயோ அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனாலயோ அவரை மாத்தவே முடியாது. அக்கா சொல்றதா கரெக்ட். பொண்ணு பாக்குறதுனாலே அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதுனாலே அவர் மாற போறது இல்ல. ஒரு பொண்ணு அவருக்காக தியாகம் பண்ணணும். அவருடைய கோபம் தாபம் எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஒரு பொண்ணு, என்ன பண்ணாலும் அவரை விட்டு போகாம அவரை ஒரு குழந்தையா பாக்குற ஒரு பொண்ணு. அப்படி ஒரு பொண்ணால மட்டும்தான் அவரை நம்ம மாதிரி பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அப்படி ஒரு பொண்ணு உலகத்துல இருக்காங்க. ஏழு, இப்போ ஒரு பொண்ணு பக்கத்துல போனேன்னு வச்சுக்க, எங்க அண்ணன் கொல்ல கூட அஞ்ச மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு எங்க அண்ணன் வேதனையும் வலியும் அனுபவிச்சிருக்கான். உண்மைதான், என் அண்ணன் பட்ட பாடு உலகத்துல யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. அது ஒரு பொண்ணால பட்டிருக்கோன்னு நினைச்சு அவன் பைத்தியம் ஆகுறான். வாய்ப்பே இல்ல. அப்போ உங்க அண்ணனை இப்படியே காலத்துக்கு வச்சிருவீங்களா? எத்தனை வருஷம் இப்படி பார்க்க முடியும்? ஒரு நேரத்தை அவர் எவ்வளவு கம்பீரமா வாழ்ந்த மனுஷன் இப்படி எத்தனை நாள் வைக்க முடியும்? யோசிங்க கிசேன். எதையுமே துணிஞ்சு பண்ணாதான் முடியும். சிங்கம் மாதிரி கெரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை இப்படி பூனை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் மட்டும் பூனையா இருக்கல, இப்ப உங்களையும் பூனை ஆக்கிட்டு இருக்காரு. ஏண்டி என்ன பூனை மாதிரி இருக்க? அவ கரெக்டா தான் சொல்றா. உங்ககிட்ட இருந்த வீரமும் வேகமும் இப்ப இல்ல. பயப்படுறீங்க காரணம் உங்க அண்ணன். நீங்க ஏதாவது பண்ண போய் உங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறீங்க. இப்படியே போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சேர்த்துதான் பாலாகும். நீங்க நல்லா இருந்தா தான் உங்க அண்ணனை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு ஒன்றும் எதிரிகள்லாம் கம்மி இல்லை. எங்க எப்படி எதிரிகள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா. அண்ணி சொன்னது சரிதான், ஆனா அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு அண்ணனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணுமே. குழந்தைங்க தான் அப்ப நிரூபிச்சிடலாம். கவினே, என்னடி அது ஏன் அந்த அபிநயாவா இருக்க கூடாது? எந்த அபிநயா? அதான் அவங்க மாமா உங்களை சொல்லி அடிக்க சொன்னேனே. அத வேற சொல்லிட்டாளா? ஏய், அப்போ காலையில போட்டு அடிச்சு அது அவனாடா? ஆமாண்ணே, ஒரு பொண்ணை ரொம்ப குணப்படுத்தினான். குடும்பம் மட்டும் இல்ல, அந்த பொண்ணை அடையதுக்காக என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த காலத்துல எல்லா ஒன்றையும் சொல்லிட்டான். சொந்தங்க பேர்ல அந்த பொண்ணு. அந்த அக்கா கிட்ட நான் பேசுறேன். அவங்க ரொம்ப பொறுமைசாலியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப பைந்தாங்கொல்லி. பைந்தாங்கொல்லிய கொண்டு ஜானமாமா கூட கோத்து விடுதா? அடியே, அந்த பொண்ணு பைந்தாங்கொல்லிங்க அண்ணன் எப்படின்னு தெரியும்ல? சத்தியமா சொல்றேன், வீரனுக்கு பைந்தாங்கொல்லி தான் செட் ஆகும். இங்க ஒண்ணு எனக்கு ஏத்து நிக்குது. அப்ப எனக்கு செட் ஆகாதோ? அத்தா, உனக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல்ல. ஓ, அப்படி சொல்றியோ? பைந்தாங்கொல்லி தான் செட் ஆகுமா? ஆமா, வீரனுக்கு என்னைக்குமே பைந்தாங்கொல்லி தான் செட் ஆகும். ஜான் மாமா வீரமானவர்.
தான் வீரத்தை தன்ன மாதிரி வீரனா இருக்கவங்கிட்ட தான் காட்டுவாரு. கோழைங்க கிட்ட காட்ட மாட்டாரு. பயந்தவங்ககிட்ட காட்ட மாட்டாரு. அதனால தான் சொல்றேன். அடி அழகு பொண்டாட்டி, கரெக்டான பாயிண்ட். அப்படி பயந்தவங்க கிட்ட எங்க அண்ணன் வீரத்தை காட்ட மாட்டான். அதான் சொல்றேன், அவங்களுக்கு எப்படியாவது உள்ள ஜாயின் பண்ணி விட்டுருவோம். உனக்கு அக்கா பாத்துட்ட. ஐயா அக்கா, அந்த அக்கா உண்மையில ரொம்ப நல்ல அக்கா. ரொம்ப பொறுமையா போவாங்க. ஆனா என்ன கொஞ்சம் பயந்தவங்களையா இருக்காங்க. எப்படி இப்படி யோசிச்ச? ஆமா, நான் வள வளன்னு பேசுறேன். நீங்க பேசவே மாட்டீங்க. நான் இப்படிலாம் பேசின போய் தானே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது. என்னைக்குமே நமக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்கள தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அத்தி ஓவர் ரொமான்ஸா இருக்கும் உங்களுக்கு. எனி டைம் எங்க அண்ணன் ரொமான்ஸ் மூட்ல தான் இருக்கான். ஒரு நேரத்துல எப்படி இருந்தா? ஆமால, ஆமாண்ணே. இந்த பையன் உள்ள எல்லாரையும் மாத்திருது. அந்த அக்கா உள்ள மட்டும் வரணும். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிடுவேன். ஆனா சத்தியமா நாங்க அதை பண்ண முடியாது. எங்க அண்ணனுக்கு சம்மதிக்க மாட்டான். இது இசை, அந்த வேலையை நீயே பாத்துரு. ஏன் ஜான் மாமா கிட்ட பாசமா இருக்கேன்னு பாக்கியோ? நீ என்ன பண்ணாலும் ஜான் மாமா கோபப்பட மாட்டாரு. இல்லக்கா, மாமா கோபப்பட்டா நான் தாங்கிக்கிட மாட்டேன். சத்தியமா சொல்றேன், ஜான் மாமா உன் மேல கோபப்படவே மாட்டாரு. அவர் சின்ன பிள்ளைய உன்னை பாக்குறாட்டி பெரிய எப்படி உன் மேல கோபப்படுவாரு? ஆமா இசை, உன் மேல கோபப்பட மாட்டாரு. அந்த அக்காவை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துரு. எப்படியாவது கொண்டு வந்துன்னா நான் எப்படி கொண்டு வரணும்? நல்ல ஐடியாவா இருக்க. எப்படியாவது கொண்டுட்டு வாங்க. இவன் மட்டும் அந்த பொண்ணு உள்ள கொண்டு வந்துட்டா எல்லா லைஃபும் மாறிடும்டா. இசை, எப்படியா உள்ள கொண்டு வாங்க. எனக்கு பயமா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து அவளை மாட்டி விடாதீங்க. அண்ணன் முறைச்சவ தாங்கிக்கிட மாட்டா. அண்ணே அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டான். அண்ணன் அண்ணன் திட்டிடக்கூடாது, வேண்டாம். ஆனா வேற வழி இல்ல, பாத்துக்கங்க. அந்த பொண்ணை உள்ள கூட்டு வர்றதுக்கு இசையால மட்டும் தான் முடியும். அது ஒண்ணுதான் வழி. என்ன பண்ண போற? ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, வயசு ரொம்ப இடிக்குது. அப்புறம் எங்க அக்கான்னு சொன்னாலும் தெரிஞ்சிடும். ஏன்னா எங்க அக்கா அங்க இருக்கா. வேலைக்கு சேர்க்கலான்னு பார்த்தாலும் மாமா சம்மதிக்க மாட்டாரு. எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குதே. சரி, அந்த பொண்ணை உள்ள கூட்டு வா, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? கூட்டிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் எதுவும் பிரச்சனை இசை இருக்காளா பார்க்கலாம். அப்ப அந்த அக்காவை நான் எப்ப கூட்டிட்டு வரேன்? நாளைக்கே கூட்டிட்டு வா. அடிக்கடி நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணு போல எங்கேயாவது மாட்டுதமே. இது மாதிரி அந்த பேய்ப்பாங்கால மாட்டணும். இப்ப மறுபடியும் இதுவா? இவ ரொமான்ஸ் ஆரம்பிச்சுட்டாவ. எப்பா என்ன மாதிரிலாம் ரொம்ப உசாரா இருக்கானுங்களே. நமக்கு கோவம் தான் வருது, ரொமான்ஸ் ஆக மாட்டேங்குது. நம்மளும் ரொமான்ஸ் பண்ணலன்னா இவன் மட்டும் ஓடிடுவான். நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நீ சரிப்பட்டு வர மாட்டேன். உனக்குள்ள ஏன் ரூட்டு தான் சரி. வேண்டாம் சொல்லிட்டேன். அட பாதவத்தி, காதல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்க மட்டும் ஏன் நின்னுகிட்டு? அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான். கடைசியில உன்னையே சுத்தி சுத்தி வர மாதிரி பண்ணிட்ட. நானா? ஆமா, நீதான். முத கூட இப்படி இல்லடி. இப்பெல்லாம் எனக்கே ஏமா சந்தேகம் இருக்குன்னா பாத்துக்கையா. என்ன சந்தேகம்? இது கிங்ஸில் தான் நானே. டோட்டலா சன்னடி வச்சுட்ட. போங்க, பேசுறத பாரு, பொம்மை பேசுன மாதிரி. பேசி பேசி கவுத்துட்டேன்னு சொல்லுவாங்களா, அது இல்லனா கவுத்துட்டியடி. போங்களா, அண்ணே உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு இவ்வளவு பயமாயிட்டு தெரியுமா? அப்புறம் எப்படி சம்மதம் வாங்குனீங்க? உண்மையை சொன்னேன். அதான் என்ன உண்மை? அண்ணன் கிட்ட உண்மை சொன்னேன். அதான் என்ன உண்மை? வெற்றது கடி தூக்குறேன். முன்னாடியாவது கொஞ்சமாவது வெக்கப்பட்டீங்க யாராவது இருந்தா. இப்ப யார் என்ன வேணாலும் பாத்துட்டு போட்டுன்னு நீங்க பாட்டுக்கு. நான் பாட்டுக்கு சும்மா இருங்க. சொல்லு, என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன? சரி போலாம். போலாம். ஏங்க நம்ம இந்த பைக்ல போலாமா? பைக்லயா? ஆமா. பைக்ல வேண்டாம், ஜீப்ல போமா. நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். என்ன நீங்க எதுக்கு பைக்ல கூட்டி போக மாட்டீங்க? அது என்னமோ தெரியடி, 100 கிலோ கூட அசால்ட்டா தூக்கிறேன். பாதவத்தி ஒண்ணு தூக்கும் போது என் கை நடுங்குத நடக்கும் எனக்கு தான் தெரியும். அது என்னமோ தெரியல, 10 பேரானாலும் பைக் வச்சு கொண்டு போயிருவேன். ஒருத்தி வச்சு கொண்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நீ கீழே விழுந்துருவியோ, பிடிக்க தெரியாம பிடிச்ச கீழே விழுந்துருவியோன்னு 1000 பயம் வருதுடி. அப்ப அதுக்கு தான் கூட்டி போக மாட்டீங்களா? ஆமாடி, ஜீப்ல போலாம். சரி, எங்க போலான்னு சொல்லு. நான் வெளியில எல்லாம் அவ்வளவு போனதே இல்ல. கூட்டிட்டு போறீங்களா? ஷாப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். 1 மணி நேரம் டைம் எடுக்கலாம். 1 மணி நேரத்துக்குள்ள எங்க போயிட்டு வர முடியுமா? சரி வேண்டாம், உங்க கஷ்டமும் எனக்கு புரியுது. அண்ணே நல்லா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் பாட்டு சிங்க மாதிரி எங்கனால அலைவாரு. இப்ப ஒரு குழந்தை, அதனாலதான் ஒண்ணும் பண்ண முடியல. உங்க பாசம் உண்மையானது தெரியுமா? இப்பெல்லாம் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. அண்ணன் மேலே இவ்வளவு பாசமா இருக்கீங்க. நாளைக்கு என்னையும் நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்குவீங்கல்ல? குழந்தை இல்ல சொல்லுறேன், என்னையும் நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்குவீங்கல்ல? உசுறு குசுரா இருப்பீங்கல்ல? கண்டிப்பா.
கண்டிப்பா உன்னையும் குழந்தை மாதிரி பாத்துக்குவேன், என் குழந்தையும் குழந்தை மாதிரி பாத்துக்குவேன். சொல்ல போனா உன்னதான் ஃபர்ஸ்ட் குழந்தைய பாப்பேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? அப்படியா? ஆமா. நீ குழந்தைன்னு சொல்லும் போது என் இதயம் என்னமோ பண்ணுதுடி. அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைவேறுமோ நிறைவேறாதோன்னு பயமா இருக்கு. நான் ஒண்ணு சொல்லட்டா? என்ன? அடுத்த வருஷம் நம்ம கையில குழந்தை இருக்கும். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். வேணாலும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க அண்ணனை பெரியப்பா வைக்கலாம். என்னடி சொல்ற? சொல்றது நீதானா? சொல்றது நான்தான். ஐயோ, நிஜமா நான் அப்பா வரல. நிஜமா நீங்க அப்பா வாவீங்க. இந்த செம்பலின்னு அப்பா வாவாரு. நீ சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி? அப்படியா? அப்படின்னா ஏதோ பிளான போட்டிருக்க அப்படிதானே? ஆமா. அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறமே எதுக்கு அதான் முடிவு பண்ணிட்டேன். ஏய், அப்போ நான் சீக்கிரம் போயில அப்படிதானே? அவ்வளவு சந்தோஷமா? இல்ல, எனக்கு ஒரு வேலை பாக்கி இருக்கு. அதான் என் அப்பா ஆத்மா சாந்தி அடையணும். யாருக்கிட்ட சொல்லாத உங்ககிட்ட சொல்றேன். அப்பா சாகும்போது சத்தம் போட்டு சவால் விட்டு செத்துருக்காரு. ரெட்ட புள்ள பிறக்கும், என் சந்ததி இங்க வரும் அப்படின்னு சவால் விட்டுட்டு செத்துருக்காரு. அது நிறைவேறாம போயிருமோன்னு எனக்கு பயம் இருந்தது. அவர் பிள்ளை அதை நிறைவேற்றாம போயிருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. இப்போ உன் பயானது கேட்டனா ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அட்டே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்ல வார்த்தையே இல்ல. நில்லுடி. நான் நிக்க மாட்டேன். என்ன போவான்னு சொல்லாத, மரியாதை சொல்றி. அதெல்லாம் முடியாது. சரி நில்லு. முடியாது. நில்லு, உன்கிட்ட பேசணும். கிட்ட வர ஓடாத சொல்லிட்டேன். ஏண்டி ஓடுற? போங்க, எனக்கு ஒண்ணும் உங்களை பிடிக்கல. ஏன் எதுக்கு பிடிக்கல? ஏண்டி சரியான கொடுத்துட்டு இருக்க? கொன்னுருவேன். உங்க அண்ணனை பாருங்க, எவ்வளவு அழகா லவ் பண்ணுதாரு. அவனுடைய உண்மையான சுயமா தெரியாம இவ வேற. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நீ கொடுத்து வச்சவ. அது தெரியாம நீ விளையாண்டுகிட்டு இருக்காத. அவளுடைய சுயமா என்னன்னு உனக்கு இன்னும் தெரியல. ஆனாலும் அவளுக்கு ஒத்து போயிடும். ஆனா அவளுக்கு ஒண்ணும் எனக்கு கிடையாது, நீயும் இசை கிடையாது. அதனால ரெண்டி போட்டு கம்பேர் பண்ணாத. நான் கோவம் தான் கோத்த காட்டுறேன். எங்க அண்ணன் அப்படி இல்ல, வேற மாதிரி கோத்த காட்டுமா. அப்படிலாம் நான் எதுவும் தாங்கிக்கிட மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவரை மாதிரி யாராலும் காதலிக்க முடியாது. சரி சரி, நான் ட்ரை பண்றேன். ஒன்னும் வேண்டாம். சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒன்னும் வேண்டாம், விடுங்க. சரிடி, சரி வா. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணியா? என்ன? சரி சரி, நான் என்ன அப்படி நடக்க மாட்டேன்னா. ஐ லவ் யூ டி. அப்பா இப்ப சொன்னீங்களே. சரி சரி, அது என் குணம். என்ன பார்த்தா பாவமா தெரியல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. நான் விட்டுவா செஞ்சுட்டேன். என்னெல்லாம் நடந்துச்சு, நான் உன்னை விட்டா போனேன். உன் கூட தானே இருக்கேன், அவ்வளோ சுற்றிட்டு வரேன். பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா என் குணம் அப்படி, நான் என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி சரி சரி, பொண்ணு வீட்டுக்கு போலாமா? எதுக்கு? இந்த பாரு, உன்னை அக்கறையா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நான் சரியில்லைன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பார்க்கும் போது லைட்டா சிரிச்சா கூட போதும். சரி, முகத்தை பாரு. ஒண்ணு வேண்டாம். இப்ப மட்டும் நல்லா தான் பேசுவீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, முகத்தை பாரு. அழகா இருக்குடி. நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலத்தோறும் என்னை சேரும் கண்கள். நான் போறேன். எங்க? எங்கேயோ. அப்ப நான் என்ன பண்ணவா? உன்னை யார்டி விட போறா? நிஜமாவே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த காவலி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி போதும். ஹாய், நிஜமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி. அப்படி பால் நிலவு மாதிரி இருக்க. கண்ணுல வச்சு ஒத்திக்கலாம் போல இருக்கடி. உங்க அண்ணன் வரப்போறாரு, விடுங்க. அது ஏன்டி ஞாபகப்படுத்துற? இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் ரொம்ப சின்ன பையன் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நிஜமாதான், இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் ரொம்ப சின்ன பையனா நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, நான் பெரிய ஆம்பளை தான். அப்படியா? ஓய், ரொம்ப பண்ணதுன்னு ஒண்ணு. கத்த வச்சுக்கலாமா? உங்களை போங்க. அதெல்லாம் விட மாட்டேன். நான் போறேன். ஹாய் அழகி. நான் போறேன். எங்க? நான் போறேன். நல்லா இருக்குடி இது. இது நீ வெக்கப்படுறது
ஐயோ இவன் சின்ன பையங்கிற நிரூபிச்சுக்கிட்டே இருக்கானே. ஓய் என்ன? போவாத நில்லை. சரி. என்ன லீதாதா, வாங்க போவோம். மாமா, என்ன? இதான் சரியான சந்தர்ப்பம். அன்னைக்கு டிரைவர் வேலைக்கு என்ட்ரி எடுக்கணும்னு சொன்னீங்க. அதான் தங்கச்சி மாப்பிள்ள எடுத்துருப்பாரு. இல்ல, அன்னைக்கு என்ட்ரி நடக்கல. அப்படியா? ஆமா. இப்ப புள்ள ஏதோ நீ எதிர்பார்க்குது. என்ன? எனக்கு என்ட்ரி எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படி போட்டு அருவான இதுலயும் விளையாண்டு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா, என் தங்க பிள்ளைக்கு இல்லாததா எவ்வளவு நாள் இன்ட்ரி எடுத்துக்க. நீங்களும் என் கூட உட்காரணும். அதுக்கு என்ன உட்காந்துட்டா போச்சுது. அப்ப நான் என்ட்ரிக்குலாம் ஆட்களை வர சொல்லட்டுமா? வர சொல்லி. செல்ல மாமா. செல்ல மாமா அழகா சொல்லுவா. இங்க வா வா, மாமா கூட வா, வெளியில போலாம். எங்க மாமா? வா சொல்றேன். கிங்ஸ்லே அண்ணே, நான் கம்பெனியை ஃபுல்லா சுத்தி காட்ட போறேன். பாதுகாப்பு கால்குல அனுப்பு. சரிங்கண்ணே, நீங்க போக நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். எங்க இருக்க கம்பெனியை பார்க்க போறீங்க? மாந்தர் எஸ்டேட் தான். அவ இதை பார்த்தது இல்ல, அவளை கூட்டு போயிட்டு வரேன். அண்ணா அங்க விலங்குகள் நடமாடும். நான் வேணா. சரி வா. சரிங்கண்ணே, நான் ஜீப் எடுத்துட்டு வரேன். சரிடா, நல்ல ஜீப் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணே. மாஞ்சலிக்கு போறமா? ஆமா, அங்க நமக்கு நிறைய எஸ்டேட் இருக்கு, நான் உனக்கு காட்டுறேன். அப்புறம் அவன் டேவிட்டையும் வர சொல்லிடு. பெரிய என்ன அரணுமா? சாம் கம்பெனி எல்லாம் பார்க்கணும், அவன் இங்க இருக்கட்டும். சரிங்கண்ணே. சாப்பாடு பாதுகாப்பு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். குழந்தைய கூட்டிட்டு போறேன், சாப்பாடு வசதி நல்லா இருக்கணும், புரியுதுல்ல? அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். மாந்தளிக்கு போனா 2 நாள் அங்க நல்லா இருக்கும். நம்ம ஆளு கூட சமலூட்டி இருக்கு. சரிங்கண்ணே, எல்லா ஏற்பாடையும் பக்கா முடிச்சதுண்ணே. சரி, எல்லா ஏற்பாடையும் பண்ணு. சரி பாப்பா வா, நம்ம போலாம். பாப்பா வா வா. மொத்தவனுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம், அப்புறமா போலாம். சரியா? அங்க கொஞ்சம் குளிரும், சுற்றுலாம் வாங்கிட்டு வந்துடலாம். வா. எங்க அண்ணன் குழந்தையாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வரணுமாண்ணே? இல்லடா, இந்த கையை பிடிச்சி அப்படி கூட்டு போயிட்டு வரேன். நீ மத்த ஏற்பாடுலாம் பண்ணி வை. 3 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும். சரிங்கண்ணே, எல்லா ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி வா மணி வா. செருப்பு போட்டு வந்துடுறேன் மாமா. சரி வா. அடிய கிச்சலி, அடிய கிச்சலி, 2 நாள் நமக்கு ஹனிமூன் டே. கொன்னுடுவேன். சத்தியமா சொல்றேன்டி, 2 நாள் நமக்கு ஹனிமூன் டே. அத்த மாமா கூட வரார்ல? அது என்ன சின்ன இடம் நினைச்சியா? செம்ம இடம்டி. சரி, நான் எல்லாரும் கூட பண்ணிட்டு வரேன்னா. வைரம், நீ என்ன நேரத்துல வாயை தந்துட்டல, நமக்கு ஹனிமூன்லாம் வருது பாரு. எருமை என்னமா சந்தோஷப்படுது. I love you. சரி, நான் எல்லாரும் கூட பண்ணிட்டு வரேன்னா. அங்க எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கலாம். எங்க வாய மாட்டேன். செப்பல் போட்டு விடுறேன். எங்க வா அதுக்கா? வா, நல்ல செப்பல் போட்டு போடு. வா, வார வச்சு மாட்டி விடுறேன். சரி, அந்த வாரம் நல்லா மாட்டி விட்டுருங்க. நடக்கும் போது பார்த்து நடன. சரி. என் காலை தொடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல? என் பொண்டாட்டி காலடி. கௌரவ குறைச்சல இல்ல? என் பொண்டாட்டி காலடி.